Leave God in our hearts forever. Hi friends, I am Martin. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் எவ்வாறு அமைகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நான் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறேன். ஸோ இது ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் உள்ள ஒரு சென்டென்ஸ். ஸோ சென்று இருத்தல் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள ஒரு கோட் வேர்டு, சரியா? ஸோ கீவேர்டு சென்று இருத்தல், இருந்திருக்கிறேன், நான் வேலை செய்திருக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லும் போச்சில் நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம், சரியா? இதை பற்றிய டீட்டெயில் நான் ஏற்கனவே பர்ஃபெக்ட் டென்ஸில் நடத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ நான் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதனுடைய கேள்வி, நீ அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறாயா அப்படின்னு தமிழில் கேட்குறோம். ஸோ இதில் பதில் ஆம் சென்றிருக்கிறேன், நான் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்றால் இல்லை, நான் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானே? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், நான் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறேன், அல்லது நான் அமெரிக்காவிற்கு போயிருக்கிறேன், அல்லது நான் அமெரிக்காவில் இருந்திருக்கிறேன், சரியா? ஸோ இதுதான் இந்த மூணுக்குமே இங்கிலீஷில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா, சரியா? இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வார்த்தை. நீங்கள் இங்கிலீஷில் தான் கேட்கலாம். நம்ம தமிழில் அந்தளவுக்கு இந்த சென்டென்ஸை பயன்படுத்துகிறது கிடையாது, இந்த வெர்பை பயன்படுத்துகிறது கிடையாது, இருத்தல் அப்படிங்கிற வெர்பு. ஸோ இந்த பி அப்படின்னு சொன்னோன்னா, பீனா இரு, சரியா? ஸோ இருந்திருக்கிறேன், இந்த மூணாவதுல இருக்குது பாருங்கள், இருந்திருக்கிறேன். ஸோ இந்த அர்த்தத்தில் இந்த சென்டென்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் நான் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறேன் அப்படிங்கிற மிஸ்ல ஐ ஹாவ் கான் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் தமிழில். ஆனால் இங்கிலீஷில் அந்த இடத்துல பயன்படுத்த மாட்டாங்க, அந்த அர்த்தத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. கான், கோங்கிற வெர்பை பயன்படுத்த மாட்டாங்க. மாறாக இந்த பீங்கிற வெர்பை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, சரியா? அதாவது ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா, ஐ ஹவ் பீன் டு ஜப்பான், ஐ ஹவ் பீன் டு யூரோப், ஐ ஹவ் பீன் டு மிடில் ஈஸ்ட், சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லணும் சில, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், அல்லது நான் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன், நான் அந்த இடத்தில் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் தமிழில் மொழிபெயர்ப்பு, சரியா? ஸோ நான் அந்த அர்த்தத்தில் தான் இந்த இடத்த நான் எடுத்திருக்கேன். ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா, நான் அமெரிக்காவில் இருந்திருக்கிறேன், சரிங்களா? ஸோ அர்த்தம், இந்த ரெண்டு அர்த்தமும் உங்களுக்குள்ள இருக்குது. ஓகே தானா? ஸோ இப்போ இதுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி அமையுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீ அமெரிக்காவில் இருந்திருக்கிறாயா? ஸோ அப்படிங்கிறது தான் எஸ் ஆர் நோ கொஸ்டின், சரியா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி மாறுது? ஹேவ் யூ பீன் டு அமெரிக்கா அப்படின்னு மாறுது, சரியா? ஸோ ஹேவ் யூ பீன் டு அமெரிக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது கொஸ்டின், சரிதானே? ஸோ இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின் அந்த ரூல் இப்படி தான் இருக்குது. ஒன்று ஹேஸ் இருக்கணும் அல்லது ஹேவ் இருக்கணும், அதை தொடர்ந்து சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வெர்பு 3 வரணும், அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஹேவுக்கு பதிலாக ஹேவ் அல்லது ஹேஸ்க்கு பதிலாக ஹேவ் வந்திருக்கு, சப்ஜெக்ட் யூ, அடுத்தது வெர்பு 3 பி, பீன், சரியா? பி வெர்பு 1, பீன் வெர்பு 2, பீன் வெர்பு 3, பீயிங் வெர்பு ஐஎன்ஜி. ஓகேயா? ஸோ இந்த பீங்கிற வெர்பு, பி அப்படின்னு சொன்னால் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது டீட்டெயில்ஸ். ஓகே தானே? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் அமெரிக்காவில் இருந்திருக்கிறேன், இதுதான் சென்டென்ஸ், சரியா? ஸோ இப்போ இது இங்கிலீஷில் எழுதணும்னா ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா. ஓகேயா? ஸோ இந்த ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா இந்த சென்டென்ஸில் இருந்து தான் நம்ம கொஸ்டின் தயாரிக்க போகிறோம், சரியா? ஸோ அதுதான் பெஸ்ட் மெத்தடு. சென்டென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும், சென்டென்ஸ்லேருந்து கொஸ்டின் அப்படி செஞ்சு பழகும் போச்சில் நம்ம ஸ்லோவாக பழக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அந்த தன்மை வளர ஆரம்பிக்கும். ஓகே தானே? ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம நடத்தின எல்லாத்துலேயுமே சென்டென்ஸ்லேருந்து கொஸ்டின் எழுதுறதுக்கு நம்ம படிச்சுட்டே வரோம். ஓகே தானே? ஸோ இப்போ
இந்த இதில் வந்து எப்பொழுதுமே கொஸ்டின் எஸ் ஆர் நோ கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த வெர்பு வந்து உடைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், வெர்பு வந்து என்னது, ஹேவ் பீன். சரியா? ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸில் வெர்பு எப்படி இருக்கும், ஹேவ் ப்ளஸ் வெர்பு 3 இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே ஹேவ் பீன் ரெண்டும் சேர்ந்து தான் வெர்பு. ஸோ இதை வந்து உடைக்கணும். எப்படி உடைக்கணும் பாருங்கள், ஹேவ் ப்ளஸ் பீன் அப்படின்னு உடைச்சிருக்கோம். ஸோ உடைச்சிட்டு இந்த சப்ஜெக்டை நடுவில் கொண்டு வந்து போடணும். ஓகே தானே? ஸோ இதை தான் வரிசையாக படிச்சுக்கிட்டே வரோம். சரிதானே? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஹேவ், ஹேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் மாறிக்கிட்டே வருது. ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படிக்கிறது ரொம்ப சிறப்பு தான். தெளிவாக நல்லா படிச்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ அப்போ வெர்பை உடைக்கணும். வெர்பை உடைச்சி சப்ஜெக்டை நடுவில் கொண்டு வந்து போடணும். ஓகே தானே? ஸோ அதனால தான் இந்த ஹேவ் வந்து இங்கே வந்திருக்கு, பீன் இங்கே வந்திருக்கு, உடச்சி நடுவில் வந்த சப்ஜெக்ட் வந்து யூவாக இங்கே மாறியிருக்கு. ஏன்னா இங்கே நான் வந்திருக்கு, இங்கே வந்து நீ வந்திருக்கு. அதனால என்ன செஞ்சுருக்கோம், யூ போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து இந்த ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா அப்படின்னு இந்த சென்டென்ஸ் வந்து கொஸ்டினாக மாற ஆரம்பிச்சில் ஹவ் யூ பீன் டு அமெரிக்கா அப்படின்னு மாறுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அமெரிக்காவில் இருந்திருக்கிறாயா. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே தானே? ஸோ இப்போ இதற்கான பதில் எஸ் ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா. சரியா? ஆம், நான் அமெரிக்காவில் இருந்திருக்கிறேன். சரியா? ஸோ ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அதே நேரத்தில் நோ அப்படின்னு சொன்னோம்னா, சரியா, நோ ஐ ஹவ் நாட் பீன் டு அமெரிக்கா. சரியா? ஸோ அந்த நாட்டுங்கிற வார்த்தையை போடணும் அப்படின்னு சொன்னால் வெர்பை உடச்சி தான் போடணும். ஓகே தானே? ஸோ இல்லை, நான் அமெரிக்காவில் இருந்திருக்கவில்லை. சரியா? 2 இல்லை வந்திருக்கு. மொதல் இல்லை வந்து நோ, ரெண்டாவது இல்லை வந்து நாட். ஓகேயா? ஸோ நோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெர்பை உடச்சி வெர்புக்கு நடுவில் தான் நாட் போடணும். ஓகே தானே? ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக இப்போ எல்லா ப்ரொனவுனுக்கும் இது எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, ராஜா அல்லது ராணி, அடுத்த ராஜா அண்ட் ராணி. சரியா? ஸோ இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இது வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் செகண்ட் பர்சன். இது செகண்ட் பர்சன் சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த 3. சரியா? தேர்ட் பர்சன் ப்ளூரல் இந்த தே. அடுத்த தேர்ட் பர்சன் பேர் வச்சு ராஜா அண்ட் ராணி சிங்குலர், இது வந்து ப்ளூரல். ஸோ இது எல்லாத்துக்கும் இது எப்படி அமையுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே தானே? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒன்று ஹேவ் வரணும் அல்லது ஹேஸ் வரணும், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது வெர்பு 3 வரணும். சரிங்களா? ஸோ எதுக்கெலாம் ஹேவ் பயன்படுத்தணும், ஐக்கு வந்து ஹேவ் பயன்படுத்தணும், விக்கு வந்து ஹேவ் பயன்படுத்தணும், யூக்கு வந்து தே ஹேவ் பயன்படுத்தணும், அடுத்து தேக்கு வந்து ஹேவ் பயன்படுத்தணும், அடுத்த ராஜா அண்ட் ராணி பன்மை. சரியா? ஸோ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுக்குமே ஹேவ் தான் பயன்படுத்தணும். அடுத்த செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளஸ் ப்ளூரல் ரெண்டுக்குமே வந்து ஹேவ் தான் பயன்படுத்தணும். அடுத்த தேர்ட் பர்சனில் ப்ளூரல், இந்த ரெண்டுமே வந்து ப்ளூரல். சரியா? தேயும் ப்ளூரல் தான், ராஜா அண்ட் ராணி அப்படிங்கிறது பன்மை, அதுவும் ப்ளூரல் தான். ஸோ அதுக்கும் எந்த பயன்படுத்தணும், ஹேவ் தான் பயன்படுத்தணும். ஓகே தானே? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எப்படி மாறும், ஹேவ் ஐ பீன் டு அமெரிக்கா, நான் அமெரிக்காவில் இருந்திருக்கிறேனா? ஆம்னா எஸ் ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா. நோ அப்படின்னு சொன்னால் நோ ஐ ஹவ் நாட் பீன் டு அமெரிக்கா. ஓகே தானே? ஹேவ் வி பீன் டு அமெரிக்கா, நாம் அமெரிக்காவில் இருந்திருக்கிறோமா? எஸ் அப்படின்னா எஸ் வி ஹவ் பீன் டு அமெரிக்கா, அல்லது நோ வி ஹவ் நாட் பீன் டு அமெரிக்கா. அடுத்தது ஹேவ் யூ பீன் டு அமெரிக்கா, நீ அமெரிக்காவில் இருந்திருக்கிறாயா? எஸ் யூ ஹாவ் பீன் டு அமெரிக்கா, அல்லது நோ யூ ஹாவ் நாட் பீன் டு அமெரிக்கா. சரியா? அடுத்தது ஹாவ் தே பீன் டு அமெரிக்கா, அவர்கள் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார்களா? ஆம் சொன்னால் எஸ் தே ஹாவ் பீன் டு அமெரிக்கா, அல்லது நோ தே ஹாவ் நாட் பீன் டு அமெரிக்கா. அடுத்தது ஹேவ் ராஜா அண்ட் ராணி பீன் டு அமெரிக்கா. ஸோ ராஜாவும் ராணியும் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார்களா அப்படின்னா எஸ் ராஜா அண்ட் ராணி ஹாவ் பீன் டு அமெரிக்கா, அல்லது நோ ராஜா அண்ட் ராணி ஹாவ் நாட் பீன் டு அமெரிக்கா. ஓகேயா? ஸோ இந்த ப்ரொனவுன் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஹேவ் பயன்படுத்தியிருக்கோம். சரியா? அப்போ இந்த ஹேஸ் எங்கே பயன்படுத்துறது, இந்த ஹீ ஷீ இட்.
சரியா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ ஹீ, ஷீ, இட் அண்ட் ராஜா அல்லது ராணி, சரியா? ஸோ பேர் எந்த பேர்னாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து ஹேஸ் பயன்படுத்தணும், சரியா? ஸோ அங்கே இதுக்கெலாம் வந்து ஹேவ் பயன்படுத்தணும், சரியா? ஐ, வி, யூ, தே, ராஜா அண்ட் ராணிக்கு ஹேவ் பயன்படுத்தணும். ஸோ இந்த ஹீ, ஷீ, இட், ராஜா அண்ட் ராணி அதுக்கு வந்து ஹேஸ் பயன்படுத்தணும். ஸோ அப்போ ஹேஸ் ஹீ பீன் டு அமெரிக்கா, அவன் அமெரிக்காவில் இருந்திருக்கிறானா? ஆம் சொன்னால் எஸ், ஹீ ஹஸ் பீன் டு அமெரிக்கா, அல்லது நோ, ஹீ ஹஸ் நாட் பீன் டு அமெரிக்கா. அடுத்து ஹேஸ் ஷீ பீன் டு அமெரிக்கா, அவள் அமெரிக்காவில் இருந்திருக்கிறாளா? எஸ், ஷீ ஹாஸ் பீன் டு அமெரிக்கா, அல்லது நோ, ஷீ ஹாஸ் நாட் பீன் டு அமெரிக்கா. அடுத்தது ஹேஸ் இட் பீன் டு அமெரிக்கா, அது அமெரிக்காவில் இருந்திருக்கிறதா? எஸ், இட் ஹேஸ் பீன் டு அமெரிக்கா, அல்லது நோ, இட் ஹேஸ் நாட் பீன் டு அமெரிக்கா. அடுத்தது ஹேஸ் ராஜா பீன் டு அமெரிக்கா, ராஜா அமெரிக்காவில் இருந்திருக்கிறானா? எஸ், ஹீ ஹஸ் பீன் டு அமெரிக்கா, அல்லது நோ, ஹீ ஹஸ் நாட் பீன் டு அமெரிக்கா. சரியா? ஸோ அந்த ராஜாவுக்கு பதிலாக ராணி போடலாம், எந்த பேர்னாலும் போடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸை கொஞ்சம் படிங்க. பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஏற்கனவே நடத்தியிருக்கு, ஸோ அதை கொஞ்சம் படிங்க. படிச்சுட்டு சென்டென்ஸ் அமைங்க. சென்டென்ஸ் அமைச்சு அந்த சென்டென்ஸ்லேருந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் உருவாக்கி பாருங்கள். ஸோ வெர்பை உடைக்கணும், வெர்பை உடைச்சி சப்ஜெக்டை நடுவில் கொண்டு வந்து போடணும். போட்டுட்டேன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமையும். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் தெளிவாக படித்தா தான் WH கொஸ்டின்ஸ் படிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே மாதிரி நிறையா செஞ்சு பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். Thank you very much. Leave God in our hearts forever.